ஸோ ஹேடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நாம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூவோட 6th பார்ட் தான்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும், மொயனோட அப்பா, அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ மொயனோட அப்பா மொயனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜும்முனா ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாரு. டயோங் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேவாடா? ஸோ என்ன ஆகுது, நம்ம ஜும்முனா யோசிச்சுட்டே இருக்க. ஸோ ஜும்முனாக்கு மெசேஜ் வருது. ஸோ ஒரு ரிமைண்டர் மாதிரி வருது. ஓகேவா? ஸோ அந்த ரிமைண்டரை பார்த்தோன்னே ஜிமினா என்ன பண்ணுறாருன்னா வந்து டெயோங்கோட கேபினுக்கு போகிறாரு. டெயோங்கோ ரெடியாக இருக்காரு. க்யூட்டாக கோட் சூட்லாம் போட்டு செம்மையாக இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜங்குக்கா கேபினுக்கு போக. ஸோ ஜங்குக்காவும் அப்படி தான் ரெடியாக இருக்காரு. சொல்லப்போனால் ஜிமினாவும் அப்படி தான் ரெடியாக இருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் ஜங்குக்கா கேபினில் இருக்கும்போது நம்ம ஜின்னு வந்துட்டு 3 பேர் ரெடியாடா போகலாமாடா அப்படிங்க. ஓகே அவங்க போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம்ல. ஐம் ஹாப்பி. அவங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு யாரையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜின்னு ஆமாடா நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவங்க ஃபேஸ்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகணும். நான் அவங்கள பார்த்து எப்படி சொல்கிறது, மெசேஜஸ்லாம் நார்மலாக வந்துட்டுருக்கு எப்பயும் போல். ஆனாலும் நாம் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அதனால் எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆடிட்டோரியம். ஸோ அந்த ஆடிட்டோரியம் ஸ்டேஜில் தான் வந்துட்டு சுகா, ஹோபி, ஆரம் 3 பேருமே இருக்காங்க. ஓகேவாடா? ஸோ 3 பேரும் ஒவ்வொரு சேர்ல உட்காந்துருக்கா. ஸோ இவங்க 4 பேரும் போகிறாங்க. ஸோ லைட்ஸ் எல்லாம் இப்போ தான் ஆன் ஆகுது. இவ்வளோ நேரம் டார்க்காக இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் லைட்ஸ் ஆன் ஆகுது. ஸோ லைட்ஸ் ஆன் ஆன அடுத்த செகண்ட் அவ்வளோ சவுண்டு. ஸோ கிம் நம்ஜூன், கிம் சுப்சன்னு சொல்லிட்டு பிகாஸ் ஏன்னா இப்போ பாடுறதெல்லாம் நம்ம ஆர்மிஸ் தான். சொல்லப்போனால் வந்துட்டு என்ன விஷயம்னா, பிடிஎஸ் மெம்பர்ஸ் டிஸ்பேண்ட் ஆன பிறகு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாடா? ஸோ டிஸ்பேண்ட் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு ஃபேன் ஷைன் மீட் வைக்கிறாங்க. ஓகேவாடா? ஸோ அந்த ஃபேன் ஷைன் மீட்டுக்கு தான் எல்லா மெம்பர்ஸும் போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த சாங் பாடுறதெல்லாம் கேட்க, ஆர்மிஸோட சவுண்டெல்லாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஃபேன் மீட்லாம் அட்டென்ட் பண்ணி இன்றைக்கி தான் திரும்ப போயிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை எல்லாரும் அனுபவிச்சுட்ருக்கு. ஸோ நம்ம ஜிம்மினா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மூமெண்ட்டை ரசிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு ஃபேனும் வந்து சைன் வாங்கிட்டு ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்க. அதில் ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு, "நான் உங்கள எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் திரும்ப கம்பேக் குடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏன் ரொம்ப சீக்கிரமா டிஸ்பேண்ட் ஆயிட்டீங்க? நீங்க டிஸ்பேண்ட் ஆவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் நீங்க எதுக்கு டிஸ்பேண்ட் ஆனீங்க? ப்ளீஸ் பேக்கப் என்னது கம்பேக் ஆயிடுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஆரம் இருந்துட்டு சிரிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஆரம் கிட்ட தான் அந்த பொண்ணு சொல்றா. ஸோ ஆரம் சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டே இருக்கா. அந்த பொண்ணுக்கு பதில் வராதுன்னு தெரிஞ்சோன்னே கிராஸ் பண்ணிட்டா. இன்னொரு பொண்ணு வந்துட்டு நம்ம சுகா கிட்ட, "உங்க ரேப் சாங் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சுகா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டைம் பாடி காட்டுறீங்களா?" அப்படிங்க. சுகாவும் பாடி காட்டுறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆர்மியை பார்த்தோன்னா ஆர்மி கேட்டோன்னே நம்ம சுகாவும் பாடி காட்டுறாரு. ஸோ நம்ம சுகாவை பாடி காட்டினோன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட, மணி ஒன்று ரியாலிட்டியில் பார்த்த ஃபேன் ஷைன் மீட்டிங்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். 3 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ தான் ஒன்று பார்க்குறேன் மணி. மிஸ் யூ அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறான். ஜங்குக்கு எனக்கு கிஃப்டெல்லாம் வேணாமாங்க. நம்ம அந்த பொண்ணு சொல்றா, "வாங்கிக்கங்க பன்னி. உங்களுக்கோசரம் நான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி எப்படின்னா ஜங்குக் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சைன் வாங்கிட்டு கடைசியா ஆரம் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஜங்குக் கிட்ட கொடுக்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குளோபல் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஸ்னோவெல்லாம் பண்ணுவோம்ல, ஷேக் பண்ணால் அது ஒரு மாதிரி கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ளே வாட்டரில் வந்துட்டு ஒரு பொம்மை இருக்கும். ஸ்னோலாம் வரும்ல, அப்படி தான் ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த குளோபல் மாரி இருக்கிறதுக்குள்ள ஒரு மினி பிங்கிஷ் பன்னி இருக்கு. ஸோ அத ஆட்டுனா ஸ்னோ வரும். ஸோ அத பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. இந்த கிஃப்ட் எனக்கு வந்து இதுவரையும் யாரும் குடுத்தது கிடையாது. இவ்ளோ தேடி தேடி வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சுட்டே போறா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெயோங் கிட்ட தான் போறா. டெயோங் கிட்ட போனோனே வந்து ஒரு டாகி காலர் மாரி குடுக்குறா கிஃப்ட்டு. ஸோ நம்ம யங்டனுக்கு தான். ஸோ இது யங்டனுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்ல டேங் சிரிக்கிறான். க்யூட்டா இருக்கு. தேடி தேடி வாங்குறதுக்கு அந்த காலர் இருக்குல்ல, டாக் காலர். அதில வந்துட்டு நேம் எழுதிருக்கு யங்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் யங்டன் எழுதியிருக்கு. ஸோ யங்டன பார்த்தோன்னே நம்ம டேங்க்கு அதுவே ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் அப்படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிமினா கிட்ட. ஸோ ஜிமினா கிட்ட வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாரி குடுக்குறா. ஸோ ஃபுல்லா எப்படி சொல்றதுன்னா, ஜிமினாக்கு பிடிக்கும்ல. ஸோ எப்படி சொல்றதுன்னா வந்து மூச்சீஸ் இருக்குல்ல, மூச்சீஸ். ஸோ அதுதான் ஃபுட்டு. ஸோ அவ வரும்போது சுட சுட வாங்கிட்டு வந்திருப்பா போல, எனக்கு தெரியல. சரியா எனக்கு மோச்சீஸை பற்றி அவ்வளோவா தெரியாது. அதனால நான் மோச்சின்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மோச்சீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது மோச்சீஸ். ஜெமினா அதை பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்றானா, பக்கத்தில் இருக்க அவங்க அடிச்சு பிடுங்குறான். டே கொடுத்து தொலைடா எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ என்னதான் டிஸ்பேண்ட் ஆகி பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த டேங், ஜிமின், ஜங்குக் 3 பேரும் மாறவே இல்லை. இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, "நீங்கள் 3 பேரும் 3 வருஷம் ஆகியும் மாறவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போறேன். நெக்ஸ்ட் சுகா கிட்ட தான். ஸோ சுகா கிட்ட போயிட்டு ஒரு மைக் மாரி இருக்கு. ஸோ மைக் பாக்ஸு. ஸோ பாக்ஸ்க்குள்ள மைக் இருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ குடுக்குறா. ஸோ சுகாவும் பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்படுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பாக்ஸ்ல சைட்ல சுகான்னு சொல்லி எப்படி சொல்றது? வுட்டன் பாக்ஸ். ஸோ சைட்ல சுகான்னு எழுதியிருக்கு. செம்ம க்யூட்டா இருக்கு. ஸோ நம்ம அத பார்த்துட்டு நம்ப நம்ம சுகாவும் செம்ம ஹாப்பியாக நெக்ஸ்ட்டு நம்ம சன்ஷைன் கிட்ட தான் போறா. ஹோபி கிட்ட தான் போறா. ஸோ ஹோபி கிட்ட போயிட்டு, ஸோ உங்களுக்கு கார்ட்டூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸை நான் தேடி தேடி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கார்ட்டூன்ஸ் பாக்ஸை கொடுக்குறான். ஸோ எப்படி சொல்கிறது, அது கேசட் கிடையாது. ஸோ அந்த கார்ட்டூன் இமோஜி இருக்க நிறைய திங்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹோபி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜின்னுக்கிட்ட. ஸோ ஜின்னுக்கிட்ட போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு வாட்ச் மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ அதை வாட்ச்னும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு அது வாட்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிளாக்கிஷ் கலர், ஸோ க்யூட்டாக இருக்குது. ஒரு வாட்ச்லேயே வச்சுக்கோங்க. ஸோ வாட்ச் மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ ஜின்னு கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, பிகாஸ் ஏன்னா என்னோட பயாஸ் நீங்கள் தான். என்னோட ப்ரீஷியஸான டைமை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ என்ன இவ கவிதைலாம் சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வெக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கிட்ட ஒரு நோட் புக் மாதிரி கொடுக்குறா. ஸோ நீங்கள் தானே லீடர், எப்பயுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இனிமேல் இதில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னோட ஞாபகமாக உங்களுக்கு இருக்கிறது இது. நான் இது உங்களுக்கு கொடுத்தேன், நான் சந்தோஷப்பட்டுப்பேன் ஆரம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஒரு நார்மல் ஆர்மி தான். ஸோ அதை கொடுத்துட்டு போக எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதை வாங்கி வச்சு எல்லாரும் பார்த்துட்டு உள்ள பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிம்மின் வந்து எல்லாருக்குமே மோச்சஸ் கொடுக்குறாரு. அந்த 7 பேருக்கும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஃபேன் ஷைன் மீட்டிங்கும் முடியும். ஸோ இந்தாண்ட நம்ம ஒயனை காட்டினா ஒயன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறா. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளுக்கு இருக்க பிடிக்கல அவங்க அப்பா பேசுனதெல்லாம் பார்த்துட்டு, அதனால் கிளம்பி வீட்டுக்கு போயிடறா. ஸோ நம்ம கொலீக் சொல்கிறா, ஒயனுக்கு ஒரு கொலீக் இருக்கா, அந்த பொண்ணுக்கு பேர் ஸ்டாரம். ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, இன்றைக்கி புது சீஃப் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்க. எனக்கு ஓகேடி, எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நான் பார்க்க விரும்பலை அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஆகிடுதா, நம்ம ஒயின் வந்துட்டு இந்த டாக்டர்லாம் பார்க்கல. ஸோ வீட்டுக்கு போயிடா. சரியா? ஸோ சீஃப் டாக்டரும் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரும் வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்க. ஓகே, நான் வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறேன். ஸோ வந்து அந்த டாக்டர்ஸும் அவங்களோட இன்ட்ரோலாம் கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம நிலாவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நிலாவோட சீஃப் டாக்டர் தான். ஸோ இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு செலிபிரிட்டி பேஷண்ட் வரப்போகிறாங்க. அவங்களுடைய ரெக்கார்ட்ஸை மட்டும் நீ சீக்ரெட்டாக வச்சுக்கோ, யாருக்கும் வெளியே ஷேர் ஆகக்கூடாது. பிகாஸ் ஏன்னா அவங்க செலிப்ரிட்டி. ஸோ உன்னை நம்பி தான் நிலா உனக்கு அனுப்புகிறேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம நிலா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி தலையாச்சேன். ஸோ என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்போ டாக்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து டாக்டர் கிட்டே கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நிலாவும் தன்னோட பேஷண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பர்சன் வராங்க. ஸோ 2 பேரும் மாஸ்க் மாட்டிட்டு வராங்க. ஸோ உள்ளே வந்தோன்னா அவங்கவுங்க சேரை அவங்கவுங்க அவங்க பிளேஸில் செட் ஆகிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு பர்சன் மாஸ்க்லாம் கழட்டிட்டு, நான் எக்ஸோவோட மேனேஜர், ஸோ இது எக்ஸோ மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சொல்கிறாரு, என்ன ஆகுதுன்னா ஸோ நம்ம நிலாவும் கேட்குறா, எக்ஸோ மெம்பர்னு சொல்கிறீங்க, பேர் என்ன எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எக்ஸோ லீடர் சுஹோ அப்படி சொல்ல. ஸோ நம்ம நிலாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்க்கை ரிமூவ் பண்ண சொல்ல. ஸோ நம்ம சுஹோ மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாரு. மாஸ்க் ரிமூவ் பண்ணோன்னே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஸோ சொல்கிறாரு, எனக்கு நைட்டு வந்து தூக்கத்தில் என்னமோ டிஸ்டர்ப் ஆகி எழுதி வச்சுக்கிறேன். ஸோ கெட்ட கெட்ட கனவாக வருது, என்னால் உங்களுக்கு தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம நிலா வந்துட்டு ஓகே, நான் உங்களை நோட்டீஸ் பண்ணி பார்க்குறேன், ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சுகாவை போயிட்டு படுத்து தூங்க சொல்கிறாங்க. சுகாவும் தூங்குறாரு. தூங்கி கொஞ்ச நேரத்தில் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட மொபைலில் அது வீடியோவும் பண்ணிக்கிறாரு. ஸோ சூகோ கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சூகோவோட மொபைலில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நல்லா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்க தானே? ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சூகோ அப்படிங்க. நீங்கள் யாருங்கும் போது நான் நிலா. ஸோ நான் சைக்காட்ரிஸ்ட். ஸோ நானும் நீங்களும் ஃப்ரெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறத மறந்துடுங்க. என்ன உங்களோட ஒரு சிஸ்டராக நினச்சிக்கோங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்படின்னு சொல்ல ஓகே
சரி உங்க பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சுகோவ பத்தி கேட்க, சரி சுகோ சொல்றாரு, என் பேரு வந்து சுஹோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஓகே உங்க பேரு சுஹோ. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்க நான் எக்ஸோட லீடர், சிங்கர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ உங்களுக்கு புடிச்ச விஷயம்னு கேட்கும்போது, சுஹோவுக்கு பிடிச்ச விஷயம்லாம் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர பத்தி நல்ல விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஓகே உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராம டிஸ்டர்ப் ஆயி முழிச்சுக்கிறீங்கல்ல, ஸோ எதனால டிஸ்டர்ப் ஆயி முழிச்சுக்கிறீங்க? என்ன கனவு காண்றீங்க? கெட்ட கனவு ஏதாச்சும் காண்றீங்களா? அப்படிங்க. ஆ ஆமா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்க்கு முன்னால, ஸோ வெளிய நானும், மேனேஜர் அப்புறம் சார் 3 பேரும் வெளிய போயிருந்தோம். ஸோ வெளிய போயிட்டு வரும்பொழுது ஒரு கார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் இன்னும் என் கனவுல வந்துட்டே இருக்கு அப்டிங்க. ஓ! கார் ஆக்சிடென்ட் தானே இது நார்மல் தானே அப்டிங்க. ஆமா. எனக்கு அது நார்மலா இல்ல. பிகாஸ் ஏன்னா, அதில என்னோட ஃபேன் குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான். எங்க ஃபேன் குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான் அப்டிங்க. எப்டி குட்டி பையன்னு சொல்றீங்க அப்டிங்க. ஸோ அதுக்கு மொத நாள் தான் எங்களுக்கு ஃபேன் மீட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேன் மீட் நடக்கும்போது அந்த பையன் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தான். ஸோ அந்த கிஃப்ட்டால அந்த பையன் எங்களுக்கு ஞாபகம் இருக்கான் அப்டிங்க. ஓ! பர்ட்டிகுலர்லி ஏன் அந்த பையன் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, சூகோ சொல்றாரு, ஸோ நாங்க டெபியூட் ஆனதுலேருந்து இந்த செகண்ட் வரலும் நாங்க என்னென்ன பண்ணுறோங்கிறத அவன் ரெக்கார்ட் மாரி வச்சிருக்கான். ஸோ ஜஸ்ட் ஒட்டியோ, எழுதியோ குடுத்துருந்தா ஓகேங்களாம். அவன் எங்களுக்கோசரம் ஒரு புக்கு மாரியே பிரிண்ட் பண்ணி குடுத்துருந்தான் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதனாலேயே அந்த பையன் எங்களுக்கு ஞாபகம் இருந்தான். ஓகே அந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? அப்படிங்க. ஸோ அவங்க போன கார் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனா அந்த குட்டி பையனுக்கு கண்ணு போயிடுச்சு. கண்ணு இப்ப 2மே தெரியாது அவனுக்கு. அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆர்ஃபன்ல தான் அவன் இருக்கான். அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓஹோ! ஸோ அதனால தான் உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வருதா? ஆமா. எனக்கு அந்த பையன நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மொத நாள் என்கிட்ட அவ்ளோ ஜாலியா எங்க எல்லார்கிட்டயும் பேசினான். அடுத்த நாள் அவன் ரொம்ப அழற மாரி ஆயிடுச்சு அவங்க அப்பா, அம்மா இல்லாம. அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ டீப்பா அத பத்தி கேட்க கேட்க நம்ம சூஹாக்கு மூச்சும் வாங்குது. ஒரு மாரி ஸ்வெட் ஆகுது. ஸோ தூக்கத்துலேருந்து முழிக்கவும் முடியாம, அப்ப தூங்கவும் முடியாம ஒரு ஃபீல்ல இருக்காரு. ஸோ நம்ம என்னன்னா என்ன பண்றான்னா, தட்டி எழுப்பி "தண்ணி குடுக்குறா, குடிங்க சுகு" அப்படின்னு சொல்லிட்டு "டீப் ப்ரீத் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றா. ஸோ சுகுவோட ஃபேஸ்லாம் அவ்ளோ வேர்த்திருக்கு. ஸோ ட்ரௌசி இதா இருக்கு. ஸோ நம்ம மேனேஜர் வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. "சுகா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரியா? ஸோ ஒண்ணுமே இல்ல. நாங்க 2 பேரும் இருக்கோம். இங்க தான் இருக்க பாரு, பயப்படாத." அப்படிங்கிற மாரி சொல்ல, சுகா வந்துட்டு "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ நான் இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் நான் எதுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு போனேன். ஸோ எதுக்கு நான் அங்க இருக்க மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, ஸோ இவரு ரொம்ப ஓகே நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க கார்டன் ஏரியாவுக்கு போங்க சுகு. நான் உங்க மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசுறேன். அப்படிங்க ஓகேன்னு சொல்லிட்டு சுகவும் போயிறாரு. ஸோ நம்ம மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. நிலா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, மேனேஜர் சுஹோ வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால. ஸோ அவர் இன்னும் 5 ஆர் 6 டைம்ஸ் வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட்க்கு கவுன்சிலிங்க்கு வரணும். கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்க. இல்ல இங்க எங்களால கூட்டிட்டு வர முடியாதும்மா. ஏன்னா ஃபேன்லாம் வந்து ஃபேனுக்கு தெரிஞ்சா ரொம்ப இதாயிடும். ஸோ அதனால நீ என்ன பண்ணிருனா, ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுடைய டூம்க்கு வந்துரு. அங்க பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, நான் வந்து என்னுடைய சீஃப் கிட்ட கேட்குறேன் அப்படிங்க. சீஃப் ஓகே தான் சொல்லுவாருமா. ஏன்னா சீஃப் கிட்ட எல்லாம் பேசியாச்சு. ஏதாச்சுனா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ சூவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. மேனேஜர் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ நான் சொல்றேன் வந்துட்டு, ஓகே உங்களோட இஷ்யூ இதுதான். ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு மட்டும் சொல்றா. டீப்லி அஃபெக்ட் ஆயிருக்கான்லாம் சொல்லல. ஸோ அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்றான். சொல்றா நிலா வந்து சுகோ கிட்ட சுகோ ஒரு மாரி ஆறாரு. ஸோ ஹேண்ட் குடுத்துட்டு என்னோட பேரு சுகோ. நானும் நீங்களும் இன்னைலருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நிலாவும் கை குடுத்துட்டு, ஓகே என்னோட பேரு டாக்டர் நிலா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட இன்ட்ரோ குடுத்துக்கிறா. ஸோ நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றா. இன்னைலருந்து நானும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஓகேவா? அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகோ போறாரு. ஸோ அதே இந்தாண்ட சைட் பார்த்தா, ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர். ஸோ நம்ம வயனோட ஃபேமிலி, ஸோ அதாவது வயனோட அப்பா இருக்கார்ல, அப்பாவுடைய பார்ட்னர். ஸோ இவங்க 2 ஃபேமிலி கெட் டுகெதர் ஆயிருக்கு. அங்க வயன் இல்ல. ஸோ அந்த ஒரு ஹோட்டல்ல தான் கெட் டுகெதர் ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம தாரா, அப்பா, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. வயன் இல்ல. ஸோ வயன கல்யாணம் பண்ணிக்க போற பெர்சன் கேட்குறாங்க, "எங்க வயன் காணோம்?" அப்படிங்க. "இல்ல சுஹோ, வந்துட்டு வயன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, கொஞ்சம் ஒர்க்கா இருக்கா. ஸோ அவ டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம தாரா வந்துட்டு தன்னோட ஃபியான்சியே பார்த்துட்ருக்கா. ஸோ குறுன்னு. அந்த பர்சனுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு நம்மள இங்க கூட்டு வந்திருக்காங்க அப்பா, அம்மா. நம்மள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவரு போய் அவங்க அம்மாகிட்ட கேட்குறாரு, "அம்மா எதுக்கும்மா என்ன இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படிங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, "டேய் அவங்க அமைதியா இரு. பெரியப்பா, பெரியம்மா
சூஹோலாம் இருக்காங்கல்ல. ஸோ அமைதியா இரு. அப்பா வேற இருக்கார்றா. வாய மூடுறா. நீ பேசி என்ன திட்டு வாங்க வைக்காத. நீ எதுவுமே எங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறடா அப்டிங்க. ஸோ சூஹோவோட அப்பா அம்மாவோட சூஹோவோட அப்பாவுடைய தம்பி தான் வந்து டியோங்கோட அப்பா. ஸோ இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ அண்ணன் தம்பின்னு இது மாரி தான் சொல்லியிருப்பேன். சூகோ வந்து பெரியப்பா பையன். அ டியோங் வந்து சித்தப்பா பையன் அது மாரி. ஸோ சூகோவோட அண்ணா சூகோவோட தம்பி தான் வந்து நம்ம டியோங்கு. ஸோ டியோங்க தான் வந்து தாராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஸோ அதே மாரி நம்ம வயனுக்கு வந்து சூகாவ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஓகேவாடா? ஸோ நம்ம அ டியோங்கியா குறு குறுன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து ஐயோ! அவங்க அம்மாகிட்ட கேட்டிருப்பான். ஸோ அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால, அவளுக்கும் உனக்கும் இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம். ஸோ அப்பாவும், பெரியப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படிங்க. அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க? நான் எப்படிம்மா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசுல வேற ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு எப்படிம்மா இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிட்டு காண ஃபுல்லா தள்ள முடியும்? என்னம்மா நினச்சிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி ஒரு அ ட்ராமட்டிக்கா பண்றான். ஸோ அவங்க அப்பா, "டயோங் அமைதியா இருப்பியா? இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டியாங் வந்துட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ நம்ம தாரா வந்து அவங்க அப்பா கிட்ட, "அப்பா நான் டியாங் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படிங்க. "ஓ ஓகே போயிட்டு வாம்மா" அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம தாராவும் வேகமாக ஓடி போகிறா. பின்னால டியாங் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போயிருப்பாரு. வேகமாக ஓடி போய் நம்ம டியாங்கை பேக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ டியாங்க்கு செம்ம கோவம் வந்து கையை பிரித்து விட்டுட்டு, "என்னடி நினச்சிட்டு இருக்க? யாருன்னு ஒரு தெரியாத ஒரு பையனை இப்படி ஹக் பண்ணிடுவியா?" அப்படிங்க. ஸோ நம்ம தாரா சொல்றா, "யாருன்னு தெரியாதவரா நேத்து வரையிலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க என்னோட ஃபியான்சி. ஸோ உங்கள ஹக் பண்றதுல தப்பு கிடையாது" அப்படிங்க. நம்ம தேவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அவர் வந்து எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் எங்க போறாருன்னு பார்த்தா, ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ நிலாவ பார்க்க தான் போறாரு. ஸோ நம்ம தாராவும் பின்னாலேயே போறா. ஸோ எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம அங்க போயிட்டு நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் நிலாவுக்கு கூப்பிட்டு போய் பேசுறாரு. ஏன்னா ஏன்னா இப்போ நிலாவுக்கு பேஷண்ட் கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம டேவங் கூப்பிட்டோன்னே போகிறா. ஸோ டேவங் வந்து கையை பிடிச்சிட்டு நிலா நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ உனக்கோசரம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு எனக்கு வெயிட் பண்ண ஆசை இருக்குது. ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் எனக்கு 2 டேஸில் மேரேஜ்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிற பதிலை வச்சு தான் நிலா என் வாழ்க்கையே இருக்குது. நான் இப்ப எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால ஒண்ணு மறக்க முடியாது. உன்னையே நினைச்சுட்டு தான் இருப்பேன். அந்த பொண்ண வந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நிலா ப்ளீஸ் அப்படிங்க. நிலாவும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ நிலா வந்துட்டு தேவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூப்பிட்டுட்டு போறாரு. ஸோ நிலாவ கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் மேல நிக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு ஈவினிங் டைம். ஸோ சன் செட் ஆற டைம் ஒரு எல்லோயிஷ்ஷா இருக்கு ஸ்கையு. ஸோ சுத்தி வந்து ட்ரீஸா இருக்கு. ஃபாரஸ்ட். ஸோ தண்ணி ஓடுற சவுண்டு, அந்த காத்தோட சவுண்டு, சன்லைட் இதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ஒரே ரொமான்டிக்கா இருக்கு. சூப்பர்வா கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கு. ஸோ நிலா நின்னு அதே பார்த்துட்ருக்கு. ஸோ டயாங் வந்து நிலாவோட கைய பிடிச்சிட்டு, "நிலா நான் அன்னைக்கு உனக்கு வெட்டிங் ப்ரப்போஸ் தான் பண்ணேன். நான் இன்னைக்கு சொல்றேன். ஸோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோனா, எதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னே தெரியாத அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்?" ஏன்னா வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் உனக்கு வெட்டிங் ப்ரப்போசல் தான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ எனக்கு இன்னும் 2 டேஸில் வெட்டிங். ஸோ அதனால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நிலா வந்துட்டு நின்றுட்டே இருக்கா. ஸோ நம்ம டேவங் வந்து நிலாவோட கையை பிடிச்சி ரிங் போட நிலா இருந்துட்டு டேவங்க ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனா, எப்ப நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? உன்ன நான் லவ் பண்ணி உனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா, நீ இப்படி சொன்னோனே எனக்கு உனக்கு ஒரு ஃபேமிலி குடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னுலாம் சொன்னீங்களா? அப்பவே நான் விழுந்துட்டேன். இது எப்படி சொல்றதுன்னே தெரியல டயாங். அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ நம்ம டயாங் இருந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இத வந்து நிலா அ தாராவும் பார்க்குறா. தாராக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அவ பாட்டுக்கு அமைதியா நிக்கிறா. இப்பயே போய் நம்ம நிலா கிட்ட சண்டை போட்டா டயாங் கிட்ட கெட்ட பேர் வாங்கிடும்னு சொல்லிட்டு அவ எதுவுமே சொல்லாம நின்னுட்டே இருக்கா. ஸோ என்ன ஆகுதுன்னா டைம் ஸ்கிப் ஆகுது. டேம் கூட்டு போயிட்டு நிலாவ தன்னோட அவரோட வீட்ல, அதாவது நிலாவோட வீட்ல விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிறாரு. ஸோ தாரா இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம வெக்ஸ் ஆயிடுறா. ஸோ வெக்ஸுங்கிறத விட ஹர்ட் ஆகி செம்ம காண்டாயிடுறா. அவ்வளோ கோவம் வருது தாராக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம தாரா நிலாவை மீட் பண்ணோம் ட்ரை பண்ணால் முடியல. ஸோ நிலா வந்து பிகாஸ் ஏன்னா சுகோடைய கவுன்சிலிங்க்கோசரம் சுகோட டூமுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே இன்னும் 2 டேஸில் மேரேஜ். ஸோ இன்னும் எனக்கு தெரியாது. தனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு சுகம் தான் அவங்க அப்பா சொல்லியிருக்கவே மாட்டார். நீ வெட்டிங் கேர்ள் மாதிரி ரெடி ஆகி வா.
உனக்கு அப்பா ரிங் போடும்போது யார் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால எனக்கு தெரியாது. இது எப்போ நடந்திருக்கும்னா, கார்ல வந்திருக்கும் போதே நடந்திருக்கும். ஆனா நான் சொல்ல மறந்துட்டேன். சாரிடா. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வயன் கண்டுட்டு இருக்க மாட்டேன். அப்படியே 2 டேஸா ஸ்கிப் ஆகும். ஸோ 2 டேஸோட ஈவினிங், அதாவது நாளைக்கு வெட்டிங்னா இன்னைக்கு நைட். ஸோ டேயாங் வந்து கூப்பிட்டு வந்து நின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா வந்துட்டு, ஸோ வயன் சாரி நிலா, நாளைக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். நீ நாளைக்கு வா, நானும் உன்னோடவே வரேன். ஓகேவா? எனக்கு தெரியாது, நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் அந்த ஸ்டேஜ்லேயே உன்ன தான் காதலிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம நிலாவும் ஓகேன்னு தலையாட்டிறா. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ சூஹோ அண்ட் டேயாங் வந்து க்ரூம் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ க்யூட்டாக ஒரு கோட் சூட்டோட 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு சைடு, ரைட் சைடு சூஹோ, லெஃப்ட் சைடு வந்து நம்ம டேயாங் இப்படி இருக்காங்க. ஸோ ப்ரீஸ்ட் வந்துட்டு நம்ம பிரைடெல்லாம் கூப்பிட்டு வாங்கங்கிறாங்க. ஸோ வாயனும் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடி ஆகி வரா. ஸோ அவ்வளோ அழகு இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கா, ப்ரிட்டியாக தெரியுறா. ஆனால் அவன் முகத்தில் ஒரு அழகு, எப்படி சொல்கிறது, மேக்கப்லாம் இருக்குது, அழகாக தெரியுறா. அந்த சந்தோஷம்னு ஒரு இது இருக்கும்ல, ஸோ அது இல்லவே இல்ல. அவ்ளோ சேடா இருக்கா. அவ கண்ணு கலங்கியிருக்கு. நம்ம அப்பா நம்ம வாழ்க்கைய இப்படி பண்றாரு. எனக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவ அப்படியே போறா அவங்க அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு. ஸோ சொல்லப்போனா அப்பா வந்து தாராவோட கைய டைட்டா பிடிச்சிருக்காரு. நிலாவோட கைய லைட்டா தான் பிடிச்சிருக்காரு. ஸோ அது பார்க்க பார்க்க அவளுக்கு ஹர்ட் ஆகுது. அப்பா வந்து தாரா கிட்ட தான் பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுமோ, அப்படி இருக்கணுமா, நீ வந்துட்டு அவன்கிட்ட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். என் பிரின்சஸ் ஸ்ரீயாம் கிட்ட சண்டை போட்டா வந்து என்கிட்ட சொல்லு, நான் சமாதானம் பண்ணி வச்சுறேன் அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனால் ஒயன் பக்கம் திரும்ப கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ அவளும் போறா. ஸோ போயிட்டு ஸ்டேஜ்லேயும் நிற்கிறா. ஸோ டேயாங் பக்கத்தில் போயிட்டு நிலாவும் நிற்கிறா. ஸோ மொத்தம் 2 ப்ரீஸ்ட் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ 2 ப்ரீஸ்ட்டுமே 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க. அதாவது சாரி, ஃபஸ்ட்டு வந்து சூக்கோக்கு தான் கல்யாணம் ஆகுது. ஸோ சூக்கோ கிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வயன திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்னு சொல்லி கேட்க, ஸோ சூஹோ ஐ டூ சொல்லிட்டேறாரு. ஸோ சூஹோனா எந்த சூஹோ சொல்கிறேன்னா, எக்ஸோ லீடர் சூஹோ தான். ஓகேவா? ஸோ சூஹோ கிட்ட கேட்க ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வயன் கிட்ட கேட்கும்பொழுது, வயன் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்கா. ஸோ அங்கே இருக்க சூகோவோட அப்பா கேட்குறாரு, "என்ன உங்கள் அப்பா ஓகே சொன்னா தான் நீ ஓகே சொல்லுவியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து கேட்குறாரு. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஜெமினா கோட் சூட்டில் க்யூட்டாக ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் கோட், செம்ம க்யூட். ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கை ப்ளூ கோட் அண்ட் பேண்ட், அதுக்கேற்ற ஷர்ட், டை அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அதே கலரில் தான் போட்டுட்டு வரான். ஸோ உள்ள என்ட்ரி ஆகி வராங்க. ஸோ டேங்கோட ஃபேஸும் கஷ்டமாக இருக்குது, சாரி, ஜ ஜெமினாவோட ஃபேஸும் கஷ்டமாக இருக்குது. ஸோ உள்ளே என்டர் ஆகி வந்து நிற்கிறாங்க. ஸோ வயன் வந்துட்டு ஜெமினாவை திரும்பி பார்க்குறா. அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜெமினாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணுக்கோசரம் தான் ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என் அப்பா என் இஷ்டமே இல்லாமல் சூகோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் யோசிக்கிறேன். ஐம் சாரிடா. ஓகே. ஸோ நாக்கு ஸ்லாங் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ வந்துட்டு ப்ரீஸ்ட் வந்து உனக்கு வந்து வயனாகிய நீ சூகோவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு சொல்லிட்டு கேட்க, வயனோட அப்பா இன்னும் யாரோட முடிவுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. என் ஹஸ்பண்டோட முடிவுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சைட் திரும்புகிறா. ஸோ ஜிமினா வந்து வயனை வந்து ஹிப்பில் பிடிச்சி தன் பக்கம் இழுத்துக்கிறாரு. ஆமாம், நானும் வேணும் மேரேஜ் பண்ணிட்டேன், 2 டேஸ்க்கு மேலே ஆகுது அப்படிங்க. எல்லாருக்கும் புரியல. ஸோ நம்ம குட்டி பையன் போயிட்டு அம்மாவோட கையை பிடிச்சிக்கிறான் தாண்ட. ஆமாம், இவங்க என்னோட மம்மி அப்படி சொல்கிறான். ஸோ டாட்டிக்கு செம்ம ஹர்ட் ஆகுது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். எப்படி கல்யாணமாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்டா, டேக் கேர். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்க. ஓகே, இந்த சீனாச்சும் ஹர்ட் ஆயிருந்தா நெக்ஸ்ட் சீன்லேயும் சாரிடா. ஓகேவா? பாய், டேக் கேர்.